Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 8ஆம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி. ஒரு காலத்தில் தமது பாதங்களுக்கு பூஜை செய்ய பல பக்தர்கள் தயாராக இருந்தபோது அவர்களுக்கு அனுமதி அளிக்காத சத்குருநாதர் தமது மகா சமாதிக்கு முன் ஒரு வருடமாக தப்போவனத்திற்கு தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கும் பக்தர்களில் சிலரை குறிப்பிட்டு அவர்களை பாத பூஜை செய்யுமாறு பணிப்பார். அவர்கள் அதற்காக உள்ள காணிக்கையை கொண்டு வரவில்லையே என்று கூறிய போதிலும் பரவாயில்லை, பூஜை செய்வோம், ஊருக்கு சென்று அனுப்பலாமே என்பார். அவர்களை பாத பூஜை செய்யுமாறு குருநாதர் வற்புறுத்துவதாக கூட தோன்றும். அதே சமயத்தில் வேறு பக்தர்கள் பாத பூஜை செய்ய முன்வந்தால் நாம் தான் எப்போதும் பாத பூஜை செய்து கொண்டிருக்கிறோமே என்று கூறி அவர்களுக்கு அனுமதி அளிக்க மாட்டார். இப்படி சிலரை மாத்திரம் அவர் பாத பூஜை செய்யுமாறு பணிப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வரக்கூடிய வினையை போக்குவதற்காகவோ, தெய்வத்திற்கு செலுத்த மறந்துவிட்ட நேர்த்தி கடனை தீர்ப்பதற்காகவோ, முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளதை நீக்குவதற்காகவோ, அல்லது குரு கடாட்சம் கிடைக்கட்டுமே என்ற எண்ணத்தினாலோ சத்குருநாதர் அவர்களை பாத பூஜை செய்யுமாறு கூறினார் என்றே கருத வேண்டும். சீக்கிரமாகவே சூழ உடலை களையப் போவதால் அவரது கருணை வெள்ளமாக பெருகி பலருக்கு அவரது திருவருளை பாத பூஜை மூலம் வாரி வழங்க திருவுள்ளம் கொண்டார் போலும். அன்னதானத்துடன் கூடிய பாத பூஜை பல பாவங்களை போக்கக்கூடியதாகும். அன்னதானம் மிகவும் உயர்ந்த தர்மமாகும். அடியார்களுக்கு உணவிடுதலில் கிடைக்கும் பயன் இதனினும் பன்மடங்கு அதிகம். ஞானிகளுக்கு உணவு அளிப்பது இவை அனைத்தை காட்டிலும் மேலான புண்ணியமாகும். துறவிக்கு நியதி ஒருவேளை உணவு. ஒரு துறவிக்கு ஞானிக்கு ஒரு நாள் உணவு அளிப்பதனால் கிடைக்கும் புண்ணியத்திற்கு ஈடு ஏதும் இல்லை. 1000 அந்தணருக்கு தானம் கொடுத்தலும் 1000 கோவில்கள் கட்டுவதும் ஞானிக்கு ஒரு பகல் வேளை பிக்ஷை அளிப்பதின் பயனுக்கு ஈடாகாது என்பது ஒரு திருமந்திர பாடலின் பொருள். அகரம் 1000 அந்தணர்க்கு ஈல், என் சிகரம் 1000 செய்து முடிக்கில், என் பகரு ஞானி பகல் ஊன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே என்பதுதான் அந்த திருமூல மந்திரத்தின் பாடல். பம்பாய் பக்தர் மோகன்தாஸ் அவர்கள் சில நண்பர்களுடன் சுவாமிகளின் தரிசனத்திற்காக தபோவனம் வந்தார். அந்த நண்பர்களுள் வயது முதிர்ந்த FK காரக்கா எனும் பார்சி அன்பரும் ஒருவர். அவர் ஈரான் நாட்டில் பல ஆண்டுகள் வசித்து இந்தியாவிற்கு திரும்பியவர். பாத பூஜை செய்து பிரசாதம் உட்கொண்ட பின் அவர்கள் சென்னை செல்வதற்காக காரில் ஏறினார்கள். சுவாமிகள் அந்த பார்சி அன்பருக்கு சொல்லி அனுப்பிய செய்தியை கூறுவதற்காக பாலு ஓடி வந்தார். உடனே மோகன்தாஸ் அவர்களும் காரக்கா அவர்களும் காரில் இருந்து இறங்கி சுவாமிகளை மீண்டும் தரிசிக்க சென்றார்கள். குருநாதர் காரக்காவின் பெயரில் அடுத்த நாள் அன்னதானத்துடன் பாத பூஜை அவசியம் செய்ய வேண்டும் என்றும், பம்பாய் திரும்பியதும் அங்கிருந்து அதற்கான காணிக்கையை அனுப்பி வைக்கலாம் என்றும் பணித்தார். அந்த பார்சி பக்தர் அதை தம் பாக்கியமாக கருதுவதாக கூறி அன்பு கட்டளையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் பம்பாய் திரும்பியதும் காரக்கா அவர்களுக்கு ஈரான் தூதரகத்திலிருந்து அவரது தகப்பனார் 15 நாட்களுக்கு முன் ஈரானில் காலமானார் என்ற செய்தி கிடைத்தது. சுவாமிகள் பாத பூஜைக்காக குறிப்பிட்ட நாள் அவரது தேக வியோகத்திலிருந்து 13வது நாள். அவருடைய ஒரே புத்திரன் என்பதால் காரக்கா அவர்கள் பார்சி வழக்கப்படி அன்று அன்னதானம் செய்ய வேண்டும். இதையே குருநாதர் தப்போவனத்தில் செய்யுமாறு கூறினார் என்பதை தெரிந்து கொண்டு அவரது கருணையை நினைத்து வியந்தார். சத்குருநாதரின் இந்த விதமான லீலைகள் ஷீரடி சாய் பாபாவின் திருவிளையாடல் போலவே இருப்பதை காணலாம். தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் சத்குருநாதரிடம் அனுமதி பெற்ற பின்பே ஊருக்கு திரும்புவது வழக்கம். உத்தரவு கிடைக்கும் வரை காத்திருப்பார்கள். உத்தரவு கிடைத்த பின் சென்றால்தான் பிரயாணத்தில் தடை அல்லது சிரமம் ஏதும் இருக்காது என்பது அவர்களது அனுபவத்தினால் ஏற்பட்ட திடமான நம்பிக்கை. உத்தரவு அளிக்கும் போது சுவாமிகள் பிரசாதம் கொடுத்து தக்கவாறு ஆசி கூறி வழி அனுப்புவார். சத்குருநாதரை விட்டு பிரிய மனமில்லாத போதும் ஊருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தினால் கிளம்ப ஆயத்தமாகும் ஒவ்வொரு பக்தருக்கும் இந்த உத்தரவு பெறுவது மறக்க முடியாததாகும். உள்ளம் நெகிழும்படியானதுமான நிகழ்ச்சியாகவே இருக்கும். சுவாமிகள் தமது கருணை நிறைந்த அந்த பார்வையினாலே பக்தரை அரவணைத்து விடுவார்.
அந்த அருள் சுனையிலிருந்து எழும் கவலை வேண்டாம், சுவாமி கூடவே இருக்கும், கடமை கூப்பிடுகிறது, சென்று சீக்கிரமாகவே வந்து விடுவோம் என்ற அன்பு மொழிகளோடு எலும்பிச்சம்பழம் அல்லது வேறு கனி வகைகளும் பரிவுடன் வழங்கி விடை கொடுத்து அனுப்புவார். கணவர் உடல்நிலையை பற்றி மிகவும் கவலையுற்ற பெண்மணியின் நெற்றியில் தமது திருக்கரத்தாலேயே குங்குமமிட்டு தமது புன்னகையாலே தைரியம் அளித்ததை அந்த மாது தனது ஜென்மம் முழுவதும் மறக்க இயலாது. இறுதி வரை தனக்கு பூவும் பொட்டும் உண்டு என்று அவர் ஊட்டிய நம்பிக்கை கணவன் உடல்நிலை மோசமானபோதெல்லாம் நினைவுக்கு வந்து ஆதரவளிக்கும். உத்தரவு பெறுவதும் சுலபமான காரியமல்ல. முக்கியமான அலுவல்களை கவனிக்க வேண்டிய நிர்பந்தத்துடன் உள்ள பக்தரை மேலும் சில நாட்கள் தபோவனத்திலேயே தங்க வைத்து விடுவார். ஆசிரமத்தில் சத்குருநாதரின் சன்னதியில் சில வாரங்கள் தங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்த மற்றவரை வந்தவுடனே கூப்பிட்டு உத்தரவு அளித்து ஊருக்கு திருப்பி அனுப்பியதும் உண்டு. ஆனால் ஒவ்வொருவரும் அந்த உத்தரவுக்குள்ள காரணத்தை பின்பு நன்கு உணர்வார்கள். உத்தரவு கேட்கும் சமயத்தில் அவர் அனுமதி கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ பக்தனின் சரணாகதியை, நம்பிக்கையின் உறுதியை சோதனை செய்வது போலத்தான் இருக்கும். உத்தரவு கிடைக்காமல் ஆசிரமத்திலேயே குருநாதருடன் தங்கியதால் ஏதோ விபத்தையோ அல்லது அசம்பாவிதத்தையோ தவிர்த்ததாக இருக்கும். விழுப்புரம் செல்லாமல் திருவருணை வழியாக சென்னைக்கு திரும்பும்படியாக உத்தரவான போது விழுப்புரம் மார்க்கத்தில் ஏதோ தடை இருந்ததையோ அல்லது அந்த பஸ்ஸுக்கு விபத்து நேர்ந்ததையோ பின்னர் கேள்வியுறுவார்கள். சத்குருநாதரின் உத்தரவு பெறாமலோ அல்லது உத்தரவு மீறியோ சென்றால் அந்த பக்தருக்கு ஏதாவது சிரமம் ஏற்படுவது கிண்ணம். நெய்வேலி ராமானுஜாச்சாரி அவர்கள் முக்கியமான அலுவல் காரணமாக அவசரமாக திரும்ப வேண்டி இருந்ததால் உத்தரவு பெறாமலேயே தபோவனத்திலிருந்து கிளம்பிவிட்டார்கள். காரில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது. திருக்கோவிலூரில் பெட்ரோல் கிடைக்கவில்லை. உத்தரவு பெறாமல் கிளம்பியதால் தான் இந்த தடை என்று நினைத்து வருந்தி மிகவும் சிரமப்பட்டு பல இடங்களில் தேடிய பின்னர் சிறிதளவு பெட்ரோல் கிடைக்கவே நெய்வேலி திரும்பினார். மறுதடவை தரிசனத்திற்கு வந்தபோது சுவாமிகள் புன்சிரிப்புடன் கடிந்து கொள்வது போல, நல்ல பிள்ளைக்கு அடையாளம் சொல்லாமல் போவதோ என்றார். அந்த பக்தர் வெட்கமும் வருத்தமும் அடைந்து கண்ட கருணாமூர்த்தி உடனே, ஆனால் அன்று சுவாமி கூடவே இருந்தது என்று, சுவாமி அன்று அவர் பட்ட சிரமத்தை நன்கு அறிந்தார் என்றும் அவரது அருளாலேயே அந்த சிறிதளவு பெட்ரோல் கிடைத்தது என்றும் சொல்லாமலே சொல்லிவிட்டார். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காண்போம்.